கைலாசம் நாட்டை கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்குனதா நித்யானந்தம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வணக்கம் தமிழ் மக்களே, நம்மளுடைய குருஜி நித்யானந்தம் அவர்கள் உருவாக்குன கைலாசத்துக்கான வழிய நித்யானந்தம் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாக்கா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் நான் சொல்ல வருது ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய, அது மட்டும் இல்லாம தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லக்கூடிய நித்யானந்தம் அவர்கள் அவர் உருவாக்குன அந்த ஒரு கைலாசத்துக்கு வழிய சொல்லியிருக்கிறாரு. அதோட நித்யானந்தம் மேல நிறைய பாலியல் பலாத்காரம் போன்ற வழக்குகள், இது மட்டும் இல்லாம கூடுதலா சில வழக்குகள்லாம் அவர் மேல இருக்கு. அதனால போலீஸ் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாகவும் நம்மளுடைய நித்யானந்தம் அவர்கள் இருக்கிறாங்க. கைலாசம் நாட்டை கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்குனதா நித்யானந்தம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையடுத்து அவரு கைலாசம் என்ற ஒரு நாடு எங்க எப்படி இருக்கும் சொல்லிட்டு நிறைய தகவலை அவர் கொடுக்காம இருந்தாரு. கைலாசத்துக்கு போற வழிய பாக்குறதுக்கு முன்னாடி நித்யானந்தம் என்ற இவரு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு, இவர் மேல என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளுடைய இந்தியாவுல தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் இவர் மேல பாலியல் பலாத்காரம் மற்றும் ஆள் கடத்தல் போன்ற பல வழக்குகள்ல இவர் சிக்கியிருக்கிறாரு. சிக்கப்பட்டு சில நாட்கள் இவர் சிறையிலுமே இருந்திருக்கிறாரு. அதையடுத்து இவர் 2019ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே அடிக்கடிக்கு போயிட்டு இவர் கோர்ட்ல நேரடியா ஆஜராகிறதே இல்லை. அதுக்கு பதிலாக இவர் தலைமறைவா இருந்துட்டாரு. அதையடுத்து 2019 அப்போ அவரு இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயோ தப்பிச்சு ஓடிடுறாரு. ஸோ அதையடுத்து 2019ல இவர் ஒரு கைலாசம் என்ற ஒரு நாட்டை தான் உருவாக்கி இருக்கிறதாகவும் இவர் அவருடைய யூடியூப் தளங்கள்ல வெளியே சொல்றாரு. அதோட 2019ஆம் ஆண்டு அந்த ஒரு கைலாசத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன் சொல்லிட்டு சுற்றுலா விசா என்ற ஒண்ண வெளியிடுறாரு. மூலமா நீங்க கைலாசத்தை பார்க்கணும்னாக்கா நீங்க டைரக்டா ஆஸ்திரேலியாவுக்கு வந்துருங்க. அங்கிருந்து நான் கைலாசத்துக்கு இட்டுட்டு போயிட்டு அங்க ஒரு 15 நாள் உங்களை ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு உங்களுக்கு தியானத்தையும் பண்ண வச்சுட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் உங்களை ஆஸ்திரேலியாவுக்கே எடுத்துட்டு நாங்க விட்டுடுவோம் அப்படின்னு நித்யானந்தம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஒரு 15 நாள் கைலாசத்துல இருக்கக்கூடிய செலவு எல்லாமே நிர்வாகமே பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு ஃப்ராடு தனத்தையும் நித்யானந்தம் அவர்கள் வெளியேற்றி இருக்கிறாரு. சரி, ஓகே, இது வரைக்கும் நித்யானந்தம் அவர்கள் என்னென்ன குற்றங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போதான் நம்ம மெயினான கான்செப்டுக்கே வரும். அது என்னன்னாக்கா கைலாசம் எப்படி இருக்கும், அதை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நித்யானந்தம் அவர்கள் அவருடைய யூடியூப் பேஜ்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு வீடியோ பார்க்கும் பொழுதுதான் இந்த ஒரு தகவல் நமக்கு மாட்டிருக்கு. அதாச்சும் நித்யானந்தம் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க கைலாசவாதியா இருக்கணும்னாக்கா நீங்க இந்துவாக இருந்தால் மட்டுமே போதும். 2 ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய யூடியூப் தளத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு வீடியோல கைலாசம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் சொல்லி ஒரு சில பிக்சர்ஸையும் அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் கடலால் சூழப்பட்ட நிலையாகவும் ஒரு பக்கம் பனியால் சூழப்பட்ட மலையாகவும் அதுக்கு நடுவுல கைலாசம் என்ற ஒரு குட்டி தீவை உருவாக்கி இருக்கிறாரு. அதோட நித்யானந்தம் அவர்களே சொல்றாரு, அதாச்சும் எனக்கென கைலாசத்தில் ஒரு குறிப்பிட்ட அறைன்னு ஒண்ணுமே கிடையாது. பிரதான அரங்கம் ஒன்று இருக்கு. அந்த ஒரு அரங்கத்துல எனக்குன்னு ஒரு ஊஞ்சல் இருக்கு. எப்பவுமே நான் அந்த ஒரு ஊஞ்சல்ல தான் இருப்பேன். நீங்க எப்ப வேணும்னாலுமே என்கிட்ட பேசலாம். நீங்க எப்ப வேணும்னாலும் என்ன எந்த ஒரு கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் சொல்லிட்டு நித்யானந்தம் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. நித்யானந்தம் அவர்கள் இப்ப என்ன மாதிரியான அறிக்கைகள்லாம் வெளியிட்டு இருக்காருன்னா அவருடைய யூடியூப் பேஜ்ல கைலாசம் என்ற அவர் உருவாக்கிய அந்த ஒரு தேசத்தோட பல நாடுகள் பரஸ்பர உறவு வச்சிருக்காங்கன்னு, அதோட பல நாடுகள் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாம நிறைய தொகைகள் கொடுத்து உதவுறதாவும் நித்யானந்தம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. கைலாசம் தற்பொழுது 149 நாடுகள்ல கிட்டத்தட்ட 108 நாடுகள் மேல கைலாசத்துக்கு சப்போர்ட் பண்றதாவும் நித்யானந்தம் அவர்கள் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதோட கைலாசத்தில் 7 அமைப்புகள் இருப்பதாகவும் ஆண் சன்னியாசியாக நீங்க இருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியாவில் ராமகிருஷ்ண மடம் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி ஒரு மடத்தை கைலாசத்துல உருவாக்கி இருக்கிறாராம். அதுவே நீங்க பெண் சன்னியாசியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு சாரதா என்ற ஒரு மடம் இருக்குது இந்தியாவில். ஸோ அதே மாதிரி ஒரு மடத்தை வந்து கைலாசத்திலையும் உருவாக்கி இருக்கிறாராம். அதுவே நீங்க திருமணமானவர்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல ஆரோவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு அமைப்பை வந்து கைலாசத்திலையும் உருவாக்கி இருக்கிறாராம். ஸோ நீங்க கைலாசத்துக்கு போகணும்னாக்கா நீங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க இந்துவா மட்டும் இருந்தா போதும், இந்துவோட கொள்கைகளை நீங்க பின்பற்றினா போதும், நீங்களுமே கைலாசத்துக்கு போக முடியும். அதோட கைலாசத்துல வரியும் இல்லையாம், அது மட்டும் இல்லாம ராணுவமும் இல்லையாம். நீங்க கைலாசத்துல படிக்கணும்னு நினைச்சாக்கா கல்வி குருகுலமோ, அதோட நீங்க வந்து காலேஜ் படிக்கணும்னாக்கா நித்யானந்த இந்து பல்கலைக்கழகமோ, அதோட அங்கேயே ஒர்க்குக்கு போகணும்னாக்கா இந்த உலக தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்சாலை அங்கேயே வந்து கைலாசத்திலே இருக்கான். நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய ஒர்க்கை பண்ணலாமா. அதோட கைலாசத்துல அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னாக்கா உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருந்து, இது எல்லாமே வந்து கைலாசத்துல உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கைலாசத்துல போலீஸோ இல்ல ராணுவமோ இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு வாடிக்கன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்துக்களுக்குன்னு இந்த ஒரு கைலாசத்தை நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நித்யானந்தம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய நித்யானந்தம் எந்த மாதிரி ஆளு, அவர் எந்த மாதிரியான பிளேஸை உருவாக்கி இருக்கிறாரு, அந்த ஒரு பிளேஸ்ல இருக்கணும்னாக்கா என்னென்ன கொள்கைகள்லாம் நம்ம பின்பற்றி இருக்கிறோம், அதோட அந்த ஒரு பிளேஸ்ல நமக்கென்று என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நித்யானந்தம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய யூடியூப் பேஜ்ல. ஸோ இதோட நம்ம வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.